வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இயல் 3 ஒளி பிறந்தது. நம்ம ஆல்ரெடி சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இருக்கிற எல்லா டாப்பிக்களோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு தேவைன்னா போய் பிளேலிஸ்டில் இருக்க பார்த்துக்கோங்க. இப்போது பார்க்க போகிறது இயல் 3ல் ஒளி பிறந்தது. அதாவது இந்த லெசன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் அப்துல் கலாம் ஐயாவுக்கும் ஒரு நேர்காணல் நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். இந்த திருக்குறள் அப்துல் கலாம் ஐயாவுக்கு மிகவும் பிடித்த திருக்குறள். அப்துல் கலாம் ஐயாவுக்கு மிகவும் பிடித்த திருக்குறள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அடுத்து அப்துல் கலாம் ஐயாவுக்கு மிகவும் பிடித்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா விளக்குகள் பல தந்த ஒளி. விளக்குகள் பல தந்த ஒளி. இந்த நூலை எழுதுனது லிலியன் வாட்சன். இந்த நூலை படிக்கும்போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இது மூணும் பெற்றதா அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பாங்க. அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி. அடுத்து பாருங்க. உலகின் முதல் விஞ்ஞானி குழந்தைகளே அப்படின்னு சொன்னது யாரு? அப்துல் கலாம். உலகின் முதல் விஞ்ஞானி குழந்தைகளே அப்படின்னு சொன்னது அப்துல் கலாம். ராமன் விளைவை கண்டுபிடித்தவர் யாருன்னா சர் சி வி ராமன். ராமன் விளைவை கண்டுபிடித்தவர் யாரு? சர் சி வி ராமன். ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னா 1928 பிப்ரவரி 28. 1928 பிப்ரவரி 28 தான் ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு அதுதான் அந்த கண்டுபிடிப்புக்கு தான் இந்தியாவோட முதல் நோபல் பரிசும் கிடைச்சிச்சு. இந்தியாவோட முதல் நோபல் பரிசு பெற்ற கண்டுபிடிப்புனா அது ராமன் விளைவு தான். கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1928 பிப்ரவரி 28. நம்ம பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுறோம். சர் சி வி ராமன் ராமன் விளைவை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தது கடல் நீரின் நீல நிறம். அதாவது சர் சி வி ராமன் ராமன் விளைவை கண்டுபிடிக்க காரணமாக இருந்த ஒரு கேள்வி என்னன்னா, கடல் நீர் ஏன் நீல நிறமாக இருக்கிறது? இந்த கேள்வி தான் அவருக்கு இந்த கண்டுபிடிப்புக்கு காரணமாக இருந்துச்சு. இந்த கேள்வி அவருக்கு எப்போ தோணுச்சு அப்படின்னா இங்கிலாந்துக்கு அவர் போய்கிட்டு இருந்தப்போ, இங்கிலாந்துக்கு அவர் பயணம் செஞ்சுட்டு இருந்தப்போ இந்த கேள்வி அவருக்கு தோணுச்சு. அடுத்து அப்துல் கலாமின் சுயசரிதை. அப்துல் கலாம் ஐயாவோட சுயசரிதை நூலுக்கு பேர் என்னதுன்னா அக்னி சிறகுகள். அடுத்து கலாமிற்கு அறிவியல் மீது ஆர்வம் வர என்ன காரணம் அப்படின்னா 10 வயதில் ஆசிரியர்கள் பறவைகள் எப்படி பறக்கின்றன அப்படின்னு விளக்கிய போது அவருக்கு அறிவியல் மீது ஒரு ஆர்வம் வந்துச்சு. அடுத்து கலாமுக்கு மிகவும் பிடித்த தருணம் அப்படின்னு பார்த்தோம்னா போலியோவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 3 கிலோ எடை கொண்ட காலை தான் அப்போ வச்சுருந்தாங்க. அதை எப்போ 300 கிராம் எடையில் இருக்க செயற்கை காலாக உருவாக்குனாங்களோ அதுதான் கலாம் ஐயாவுக்கு மிகவும் மிகுந்த பிடித்த தருணம். போலியோவில் 3 கிலோ எடையை 300 கிராமாக மாற்றினது தான். இந்த 300 கிராம் எடையுள்ள செயற்கை காலை எதை கொண்டு செஞ்சுருப்பாங்கன்னா கார்பன் இலை கொண்டு. அடுத்து 100 ஆண்டுக்கு பின் இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு கலாம் ஐயா கூறுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாலந்தா பல்கலைக்கழகம் போல் வலுவான கல்வி, நாம் அனுப்பிய செயற்கைக்குள் மூலம் சூரிய சக்தி. அதாவது 100 ஆண்டுக்கு பிறகு சூரிய சக்தி எல்லாமே தீர்ந்து போயிருக்கும். அப்போ நம்ம அனுப்புன செயற்கைக்குள் மூலமாக நம்மளுக்கு சூரிய சக்தி கிடைக்கும். அடுத்து செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறிக்கும். இதுதான் 100 ஆண்டுக்கு பின் இந்தியா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கலாம் ஐயா கூறினது. இவ்வளோதான் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. தேங்க்யூ.